ரேட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. நான் உங்க பிரவீன் கேஸ். என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்த நியூஸ் எல்லாம் டாக்ஸிசிட்டி வந்து டு தி கோர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுவும் அஜித் சார் அப்படி நடந்தது என்னால ஏத்துக்க முடியல. கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் வந்து ஆட் இத்தனை வருஷமா நடிக்காம இருந்தார். அதுக்கு ரீசன் என்னன்னா அவருக்கு அது தேவைப்படல. அதனால வேற யாராவது ஒருத்தர் பாதிப்படைஞ்சிட போறாரு அப்படின்ற காரணத்துக்காக தான் இத்தனை வருஷமா ஆட் நடிக்காம. இப்போ வந்து கேம்பா அப்படின்ற ஒரு கூல் ட்ரிங்க் ஆட் பண்றாரு. அதுக்கு ரீசன் என்னன்னா மோட்டோ ஸ்போர்ட் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தேவைப்படும். இப்படி பல ஸ்பான்சர் இருந்தாதான் அவ்வளவு பெரிய ஒரு கார் ரேஸ் அப்படின்றது நடத்த முடியும். கண்டிப்பா அவர் ஒரு இன்டர்வியூல இதை சொல்லியிருப்பாரு. நான் இவ்வளவு இஷ்யூஸ் நடக்கும்போது நான் தேடி பார்க்கும்போது பார்த்தேன், அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இப்ப நான் ஏதாவது பண்றேன்னு சொன்னா அதை நான் என்னோட பாக்கெட்ல கொண்டு போய் போட்டுக்க போறது கிடையாது, என்னோட பர்சனல் செலவுக்கு வச்சுக்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க நம்ம இவ்வளவு இயர்ஸா பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஸ்போர்ட்டை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ரேசிங் கார்ல கூட நம்ம தமிழ்நாடு இந்த ஸ்போர்ட்டோட இதை ஒட்டுறதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரை போய் இவ்வளவு மோசமா டார்கெட் பண்ணணும் அப்படின்னு தான் தெரியல. அதான் இங்க இருக்க மக்கள் வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் இப்ப விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் போறாருன்றதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அஜித் சார் ஒரு மோட்டோ ஸ்போர்ட் பண்றாருன்றதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது ரெண்டு விஷயமே தமிழ்நாட்டில் எப்படி ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்குன்றத நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இளைஞர்களை விஜய் சார் வரதுக்கு முன்னாடி அவங்க பாலிடிக்ஸை பத்தி கேட்டு பாருங்க. மேக்சிமம் 100ல நீங்க பாத்தீங்கன்னா 80-90% உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் சீஃப் மினிஸ்டர் யாருன்றது வேணா தெரியுமே தவிர பேசிக்கா யாரை பத்தி என்னன்னு தெரியாது. எப்படி ஒரு அரசாங்கம் இயங்குது, நம்ம எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அதெல்லாமும் தெரியாது, மாநகராட்சி என்ன எதுவுமே தெரியாது. கரெக்ட். இது எல்லாமே தெரியறதுக்கு மிக முக்கியமான ரீசனா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு டிவிக்கேன்ற ஒரு லீடரா மாறாரு. ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வராருன்ற போது இங்க ஒரு பெரிய சேஞ்ச் கிரியேட் ஆகும். ப்ராப்பரா தெரியலன்னா கூட கத்துக்க ட்ரை பண்றாங்க. மிக முக்கியமா ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வெயிலா இருக்குமா நான் எதுக்கு வரேன், இப்போ ஓட்டு போட்டா மட்டும் நான் மாறிட போதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வீட்டுல இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி நீங்க பாருங்க எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட போறாங்கன்னு. அவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ற இடத்துல விஜய் சார் இருக்காரு. அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க அஜித் சாரும் அப்படி ஒரு சேஞ்சை கிரியேட் பண்றாரு. நீங்க யோசிப்பாங்க எப்படி இது சொல்றீங்க. இப்போ மோட்டோ ஸ்போர்ட்ன்றது இத்தனை வருஷமா எல்லாருக்குமே அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும். ஆனா இத்தனை வருஷமா எல்லாரும் டிவில உட்காந்து பாத்துருப்பாங்களா? ஆமா, பாத்துருக்க மாட்டாங்க. few people பாத்துருப்பாங்க. அது நம்ம கண்ட்ரில அது இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஃபாரின்ல இருக்கிறவங்க பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். நம்ம ஆள் இங்க இருந்து ஒருத்தர் போறாருன்னும் போது எல்லாரும் ஒரு டீமா பாக்குறாங்க. முக்கியமா என்னன்னா ஃபாரின்லேயே இருந்தா கூட அந்த ஸ்டேடியம்ல உட்காந்துலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ப்ரோ. இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்ன்றத சொல்றாங்க. அங்க லீடிங்கா இருக்க ஒரு மோட்டோ ரேஸ் ஓட்டுற ஒரு ஆளு அந்த ஸ்டேடியம் வந்தா அப்பவே ஒரு 60% தான் ஃபுல் ஆகுது. அஜித் சார் வராருன்னும் போது அவங்க 100% ஃபுல் ஆகுது. அப்பேற்பட்ட ஒரு மேஜிக் ஒருத்தர் கிரியேட் பண்றாருன்னா அப்ப அங்க எவ்வளவு பெரிய ஒரு செயின் ரியாக்ஷனா வருது. இந்த ஸ்போர்ட்டை ஒருத்தர் பாக்குறாங்க, அவங்க கத்துக்கிறாங்க, அடுத்து ஒரு 3 ஜெனரேஷன் ரெடி ஆகுறாங்க அந்த ஸ்போர்ட்ல நாங்க வரப்போறோம் அப்படின்னு. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா ஈஸியா நடந்துராதுல்ல. அதுக்கு ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் அப்படின்னு ஒரு தேவைப்படுது, ஒரு மணின்னு ஒன்று தேவைப்படுது. அது கேம்பா அப்படின்னு ஒரு ஆட் நடக்குது. நான் என்ன கேட்குறேன்னா இப்போ முன்னாடி காலகட்டத்தில் இப்போ அஜித் சாரோடைய ஆரம்பகட்ட காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா கிடையாது. யாரும் சுயமாக சிந்திக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதை பற்றியும் தெரியாது. அவங்க ஏதோ ஒன்று காட்டுறாங்க அப்படின்னும் போது கலர்ஃபுல்லாக இருக்கே நம்ம அதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, உடம்புக்கு வந்தால் என்ன கேடு அதிலே ஒட்டியிருப்பான். உங்களுக்கு இதை வந்து ப்ரெக்னன்சி உமன் குடிக்காதீங்க, கேன்சர் அதை எடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணாலே இந்த இன்க்ரீடியன்ட்டால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன கெடுதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூகுள்ல எல்லாமே வந்துடும். இவ்வளோ அறிவு ஜீவிகளா பேசுற நீங்க அதை பார்த்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாமே. இவ்வளவுதான் நான் கேட்குறேன். இப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்ணியிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் வந்து ஒருத்தரை வந்து ஒரு விஷயம் பண்றாருன்னும் போது இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கணும். அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சில பேர் சொல்றாங்க நாங்களும் அஜித் சார் ஃபேன்ஸ் தான், இருந்தாலும் அஜித் சார் அப்படி பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க. ஏன்னா சமூகம் ஃபர்ஸ்ட் எதுக்கு பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்கோ. நீ யாரோட ஃபேனா இருக்கிறதுல அவசியமே கிடையாது. இப்ப இதுல வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அஜித் கலாச்சி போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? எங்க ஆள் ஒரு காலத்துல ஆட் பண்ணும்போதெல்லாம் கலாச்சிங்க இல்ல, இப்ப உங்காலே பண்றாருன்னு சொல்லிட்டு யாரு ஆட் பண்ணாலும் அவங்க எதுக்காக பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்ப நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க, பட் அவங்களே வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லுவாங்க நான் சுகர் சாப்பிட மாட்டேன், எனக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பிடிக்காது, நான் வந்து இந்த பியூரான வாட்டர் மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆடா பண்றாங்க. பட் அது அவங்க ரெவென்யூ எடுக்கிறாங்க. ஆனா அஜித் சார் அவர் ரெவென்யூக்காக பண்ணல, அதை வந்து ஒரு ஸ்போர்ட்ல கொண்டு போய் அதை இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னும் நிறைய பீப்புள் அதை இன்ஸ்பயர் ஆகி வரணும், நம்மளோட கண்ட்ரியும் வந்து ஸ்போர்ட்ல பெரிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக பண்றாரு அப்படிங்கிறதையே இவங்க யோசிக்கவே மாட்டேன்றாங்க. கண்டிப்பா. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் அந்த கேம்பான்ற ஆட் மட்டும் நடிக்கல, இன்னும் 2-3 ஆட் பண்ணியிருக்காரு. இந்த கேம்பாக இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இன்னும் அடுத்தடுத்து அவர் ஆடு பண்ணும்போது இதே மாதிரி பெரிய அளவுல பேசுவாங்க. முக்கியமா அவங்க என்ன பாயிண்ட் வைப்பாங்கன்னா, நீங்க சொல்லுங்க அஜித் சார் ரேஸ் வரும்போது இத்தனை பேர் ரேஸ் பாக்குறான்னு சொல்லுவீங்க, அப்ப அஜித் சார் வந்து இந்த கேம்பா இந்த மாதிரியான ஆட்லாம் நடிக்கும்போது அதை வாங்க மாட்டாங்களான்றது கேட்பாங்க. ரேஸ்ன்றது உன்னை நல்ல வழியில கொண்டு போறது. உனக்கு மூளை இருக்குல்ல, உனக்கு மூளை இருக்கா இல்லையா? நான் கேட்கறது எல்லார்கிட்டையும் அதான் தெரியல. உனக்கு மூளை இருக்குல்ல, யார் ஏதோ சொன்னாலும் நீ நம்பிடுவீங்களா? யோசிச்சு முடிவெடுங்க. எல்லாருமே அதான் அஜித் சார் அதான் சொல்றாரு, கண்ணா நீ என்ன வந்து ரேஸ்ல வந்து நான் எப்படி ஓட்டுறன்றத பார்க்காது, என் படத்தை முதல்ல வந்து பார்க்காது, உன் குடும்பத்தை முதல்ல பாரு. நீ அப்படி ஒரு அஜித் சார் ஃபேனா இருந்தா ஃபர்ஸ்ட் நீ உன் குடும்பத்தை பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பயங்கரமா மேம்பட்ட வாழ்க்கையை மாத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க அஜித் சார் பண்ணது சரி இல்லைன்னா வந்து வியாக்கியானம் பேசுங்கன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகாலா இருக்கு. ஒரு அஜித் சார் அஜித் சார் வந்து நான் ரேஸ் ஓட்டுறேன், என்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா இன்ஸ்பயர் ஆகுற எல்லாருமே ரேஸ் ஓட்டுவாங்களா? கிடையாது. அவங்களால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல ஓட்ட போறாங்க. அதேதான் இதுவும். கேம்பா வந்து ஒரு ஆடுக்கு வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா உனக்கு அது பிடிச்சிருக்கா, அது குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுதா, குடி. இல்ல வேண்டாம் அது உடம்புக்கு கெடுதல்னு நினைக்கிறியா, விட்டுரு, வேண்டாம், சிம்பிள். அதுக்கு போய் ஏன் ஒரு மனுஷனை ட்ரோல் பண்ணிட்டு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எனக்கு அஜித் ஃபேன்ஸ் மேலெல்லாம் பெரிய ரெஸ்பெக்ட். ஏன்னா அஜித் சார் வந்து அவரோட ஃபேன்ஸை ட்ரீட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. அமைதியாருன்னு சொல்லுவாரு, மிரட்டுவாரு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருந்தா கூட நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவோம், எங்களுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும், ஆனா அவருக்கு எங்களை பிடிக்காது. அவருக்கு பிடிக்காதுன்னு இல்ல ப்ரோ, இதுதான் நான் சொல்றேன். என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, இப்ப வீட்டுல வந்து ஒரு அப்பா இருக்காரு, இல்ல வீட்டுல நீங்களே பாத்தீங்கன்னா ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப ரஃபா இருப்பாரு, எல்லா குழந்தைங்கிட்டும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா நடந்துப்பாரு, ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவரை பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசுல செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கும். இவர் எதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு வராரு, இவர் எதுக்கு நம்ம ஃபங்க்ஷன்ல எல்லாத்துக்கும் வராரு. ஆனா நம்ம ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காருன்றது தோணும். வீட்லயே எல்லாரை விட அவருக்கு மேலதான் ஒரு பெரிய மரியாதையும் லவ்வும். அதை தான் அஜித் சார் பண்ணிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தற்கூரியா இருக்காங்களேன்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா அவங்க யாருமே அஜித் சார் ஃபேன்ஸா இருக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா அதுதான். அந்த கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாவும் சொல்லுவாங்க, எவ்வளவு நடிகர்கள் இருந்தா கூட அஜித் சார் வந்துட்டு ரொம்ப கரெக்டா ஃபேன்ஸா இருக்கிறியா, அது வேற டிபார்ட்மெண்ட், உன்னோட குடும்பம்னு தனியா இருக்கு, நீ உன் குடும்பத்தை பாரு, நீ பண்ண வேண்டிய எல்லா கடமைகளும் முடிச்சுட்டு உனக்கு டைம் கிடைச்சா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே திருப்பி பார்த்தா அவங்க தான் இப்போ வந்து அவரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த புரிதல் அப்படிங்கிறது இந்த கொஞ்சம் காலத்துக்குள்ள எவ்வளவு மோசமா போயிடுச்சுன்னு பாருங்க. யாரையும் தப்பா ட்ரீட் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியலன்னு சொன்னா புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் விஷயம் அதுதான் விஷயம்ட்டு. அதை விட்டுட்டு போட்டு டார்கெட் பண்ணி சோஷியல் மீடியால பூம் பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சமாவது யோசிச்சு முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பேசினதா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. சந்தோஷம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திப்போம். நன்றி நன்றி ப்ரோ.